சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கீதா தேவராஜ் மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் அண்ட் சேனல். ஒன் Thank செகண்ட் you. கிராஜுவலி வெல்கம். நீங்க நிறைய அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலுக்கும் நீங்க மந்த்லி ஒன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க Thank you. டாபிக் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Okay. இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங் செஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். யார் எல்லாத்துக்கும் வந்துட்டு மைண்ட் காமா இருக்கணும், மைண்ட் அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, யூ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க கண்ணை அப்படியே மூடிட்டு நல்லா மூச்சை இழுத்து வாய் வழியில அந்த மாதிரி வாய் வழியில ஒரு 3 தடவை அந்த மாதிரி விட்டுட்டு கண்ணை மூடி நல்லா அமைதியா உட்காந்துக்கோங்க. ஓகே, ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன். எங்க உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, எப்படி உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. கீழே தரையில தான் உட்காரணும், சம்மணங்கால் போட்டுதான் உட்காரணுங்கிற எல்லாம் அவசியம் கிடையாது. சேர்ல உட்கார்ந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. ஓகே, நமஸ்கார பொசிஷன். தட் இஸ், இப்படி வச்சு உட்கார்ந்தாலும் சரி, கை இப்படி வச்சு உட்கார்ந்தாலும் சரி, இப்படி கை இப்படி வச்சு உங்க மடியில இப்படி வச்சு உட்கார்ந்தாலும் சரி. சரிங்களா? அப்படி வச்சு உட்காந்துக்கோங்க. அண்ட் ஹீலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் we can talk about the other stuff. சரிங்களா? ஓகே, கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. Breathe in, smile, breathe out. ஃபோர்ஸ்ஃபுல்லா வாய் வழியில அப்படி பிரீத் பண்ணுங்க. Breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. அப்படியே கண்ணை மூடி நமஸ்கார பொசிஷன்ல அப்படியே உட்காந்துக்கோங்க. Just feel the divine healing coming through. Keep smiling. Breathe. உங்க பாடியில இருக்கிற பெயினை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். Someone is concentrating too much on the pain. Whoever it is, don't do it. Just breathe. Smile.
Slowly open your eyes. Slowly open your eyes. இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்கங்கிறது நீங்க சொல்லலாம். மோகன பிரியா நீங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. அமைதியா இருந்ததுங்க மேம். கலர் கலரா எனக்கு வந்துச்சுங்க மேம். பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். ஒயிட் கலர் வந்ததுங்க மேம். கிரீன் வந்தது. மைண்ட் அமைதியா கொஞ்சம் இருந்ததுங்க மேம். சூப்பர்மா, சூப்பர். சூப்பர். ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இது எப்படிங்க மேம், வலி அப்படியே குறைஞ்சிருமாங்க மேம் இல்ல மைண்ட் ரிலாக்ஸ்க்காங்க மேம்? கண்ணா நான் இப்போ கொடுத்தது வந்துட்டு உங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு. ஆனா வலி குறையறதுக்கு இப்போ வந்து வலி குறையறதுக்கு அப்படின்னா பர்சனலா வந்து கொடுக்கறது கண்ணா. ஓகே ஓகே. நீங்க கத்துக்கிட்டு நீங்களே பண்ணி கூட யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் இட் அண்ட் உங்க வலியை குறைச்சிக்கலாம். இஃப் நாட் ஹீலிங் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு தனியா வந்துட்டு யூ நீட் டு இது வந்து ஜென்ரலா. பட் இன் கேஸ் தேர் ஆர் லைட் தலைவலி அந்த மாதிரி பாடி பெயின் லைட்டா இருந்ததுன்னா கண்டிப்பா இது ஹீலிங்லயே போயிருக்கும். ரொம்ப அக்யூட்டா ரொம்ப நாளா வலி இருக்கு, ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதுனால பர்சனலா தான் எடுக்கணும். ஓகே ஓகே மேம். இப்ப நான் எனக்கு மோகனா யாருன்னே தெரியாது இல்ல. எஸ் மேம். சோ மோகனாக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே வந்து ஐ பி ஏபிள் டு ஹீல் பண்ண முடியும். இன்னொரு டவுட்டுங்க மேம், பிரபஞ்ச ஹீலிங்னு சொல்றாங்களேங்க மேம், அது வேற இல்ல வேகி ஹீலிங் வேறங்களா இல்ல ஒண்ணுதானாங்க மேம்? கண்ணா ஹீலிங் எனர்ஜிங்கிறதே வந்துட்டு இந்த பிரபஞ்ச சக்தி மூலியமா ஹீல் பண்றதுதான். சரியா? எல்லா ஹீலிங்கும் மெத்தட் வேற 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 மெத்தட். ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தரும் வேற வேற மெத்தட்ல சொல்லி தராங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து கடைசியா என்ன அப்படின்னா எல்லாமே வந்து அந்த டிவைன் எனர்ஜி மூலியமா ஹீல் பண்றதுதான். ஓகே ஓகே ஓகே. எல்லாமே அந்த டிவைன் எனர்ஜி வச்சு ஹீலிங் பண்றது. பட் ஆனா மெத்தட் வந்து மெத்தட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்க மேம். Thank you மேம். Thank you மா. Anyone else? மேடம் நீங்க கண்டினியூ பண்ணனும்னா கண்டினியூ பண்ணலாம். ஓகே. சோ உங்களோட இன்னைக்கு क्वेश्चन என்ன சொல்லிருந்தீங்க? எப்படி சிம்பிளா ஹீல் பண்றது, சாரி மெடிடேட் பண்றது இல்லையா? எஸ். எப்படி மெடிடேட் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு மெடிடேஷனுக்கும் எந்த ஒரு மெத்தட், ஹீலிங் மெத்தடா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மெத்தடா இருந்தாலும் சரி, யோகாவா இருந்தாலும் சரி, மெடிடேஷனா இருந்தாலும் சரி, நீங்க எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் இந்த 2 minutes நூடுல்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றத நிறுத்தணும். ஓகேங்களா? எதா இருந்தாலும் கன்சிஸ்டன்டா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். எந்த மெத்தடா இருந்தாலும் நீங்க கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் நான் சில இது வந்து மனசுல எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இந்த டைமுக்குள்ள நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நீங்க வைக்க கூடாது. அது ஏன் அப்படிங்கறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜர்னில ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். சரிங்களா? நான் இப்ப வந்து எல்கேஜில இருக்கேன், நீங்க வந்து பிஹெச்டில இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் இப்பதான் வந்து நான் வந்து எல்கேஜில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நான் ஒரு மெடிடேஷன் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் வந்து உட்கார்ந்த உடனே நான் வந்து நீங்க பிஹெச்டி பண்ண அவங்க லெவல்ல வந்துட்டு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு நினைச்சிட்டு நான் உட்கார்ந்து
என்னால அந்த லெவலுக்கு நான் பண்ண முடியல அப்படின்னா உடனே என்ன சொல்லிடுறேன், இது வந்து நடக்கிறது இல்ல, இந்த லெவல்ல நான் அட்டைன் பண்றது இல்ல, பண்ணல, இது வந்து நான் பார்க்கல, இது இதெல்லாம் வந்துட்டு இவங்க ஒண்ணு சொல்றாங்க, ஆனா இது வந்து இந்த மாதிரி என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா யூ ஷுட் ஆல்வேஸ் நோ, அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, நீங்க வந்து பொறுமையா உட்கார்ந்து கன்சிஸ்டன்டா எவ்ரி டே இந்த பர்டிகுலர் டைம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டைமுக்கு நான் இதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து அதை பண்ணணும். அது எத்தனை காலம் பண்ணணும்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் when you talk about spiritual growth, அந்த ஸ்பிரிச்சுவல் growth வந்து நீங்க ஃபீல் பண்ணி அதை விட நீங்க ஒரு ஸ்டெப் மேல மேல போறதுக்கு நீங்க பண்ணிட்டே தான் இருக்கணும். இட் இஸ் நாட் தட் உப்பு மிளகா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கற விஷயம் கிடையாது. சரிங்களா? இது வந்து உங்களுக்குள்ள நீங்களே பிராக்டிஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிய நீங்க பார்க்கணும். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எவ்ரிடே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சோ பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டாவது கேள்வியா வச்சிருக்கீங்க. பிராக்டிஸ் பண்ற மெத்தட் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து, உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, பட் எங்க காலத்துல சின்ன வயசுல இருந்து பாட்டி எல்லாம் சொல்றது என்னன்னா, விளக்கு முன்னாடி உட்காந்து விளக்க கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு வந்து திராட்டக். விளக்கு முன்னாடி வந்து விளக்கு கவனிக்கலாம், இல்லைன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சு அந்த சர்க்கிளுக்கு நடுவுல ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளிய பார்த்துட்டு இருக்கிறது. என்னோட இன்ஸ்டால கூட நான் வந்து அதை மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த அந்த ஒரு பாயிண்ட் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கணும். நீங்க வந்து இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2 minutes பார்த்தா போதும். விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த விளக்கு வந்து 2 நிமிஷம் பார்த்தா போதும். பார்க்கும்போது என்ன நினைக்கணும், பார்க்கும்போது என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறது உங்க அடுத்த கேள்வி. அப்படின்னா நீங்க பார்க்கும்போது நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விளக்க மட்டும் பாருங்க. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வரும், ஹியூமன் பீயிங் வந்தாதான் ஹியூமன் பீயிங்ஸ். அதனால எண்ணங்கள் வரும், வந்தாலும் பரவாயில்ல. வரும்போது யூ ஜஸ்ட் டெல், உங்களோட எண்ணங்கள்ல வந்துட்டு ஸ்டாப் இட், கோ அவே, புஷ் இட், ஓகே, அண்ட் தென் விளக்கு மட்டும் பார்க்க ஆரம்பிங்க. ஒரு 2 நிமிஷம்ங்கிறது அப்படியே ஒரு மாசம் 2 நிமிஷம் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் அது வந்து ஒரு 3 நிமிஷம், 4 நிமிஷம், 5 நிமிஷம்னு நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. இப்படி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர 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 உங்களுக்கே தெரியும் அந்த பாயிண்ட்ல அந்த 5 minutes மேல நீங்க பண்ண வேண்டாம். மேக்சிமம் பண்ணணும் அப்படின்னா அந்த விளக்க பார்த்து 10 minutes பண்ணுங்க, அதுக்கு மேல போக வேண்டாம். ஓகே, சோ நீங்க அந்த 10 minutes நீங்க போறதுக்குள்ளேயே நீங்க உங்களுக்கே வந்துட்டு உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுறது, உங்களோட பொறுமை இன்க்ரீஸ் ஆகுறது, இது எல்லாமே வந்துட்டு நீங்க பார்க்கலாம். அவுட் சைடு கயாட்டிக் திங்ஸ் எல்லாமே வந்து உங்க மண்டையில வந்து அஃபெக்ட் ஆகாம அங்கேயே ஸ்டாப் பண்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். இது வந்து ஜங்குன்னு செஞ்சோன்னு ஜிங்குன்னு நடக்கும்னா அதெல்லாம் நடக்காது. இது வந்து பிராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகே, எவ்வளவு நாள் பிராக்டிஸ் பண்றது இப்படி நான் இந்த பலன் அடையிறதுக்கு அப்படின்னு மறுபடியும் கேட்கறவங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் பீப்புள். நான் எனக்கு 10 நாள்ல முடியுதுன்னா இன்னொருத்தருக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். ஒருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலா கூட ஆகலாம். ஒருத்தருக்கு ஒரே மாசத்துல வந்துட்டு he can get lot of things happening. So அதனால don't expect things. This is about meditation. மெடிடேஷன் யார் பண்ணணும், இவங்கதான் பண்ணணுமா அவங்கதான் பண்ணணுமா அப்படின்னா யார் வேணா பண்ணலாம். இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாம் ஒருத்தர் விடாம எல்லாரும் ஈஸியா பண்ணக்கூடியது மெடிடேஷன். ஓகே, எனக்கு வந்து ஒரு இடத்துல பொறுமையா உட்கார முடியறது இல்ல, ஒரு இடத்துல நான் பொறுமையா உட்கார்ந்தா என்னால ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல உட்கார்ந்தா அதுக்கு மேல என்னால உட்கார முடியறது இல்ல மேடம், என்னால வேற ஏதாவது சொல்லி கொடுங்க மேடம், என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல மேடம் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த வேலை பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட மூச்சை வந்து அப்பப்ப கவனிச்சுட்டே இருங்க.
ஃபர்ஸ்ட் யூ ஆர் ஸ்டேரிங் அட் விளக்க பார்க்க சொன்னேன், இல்லைன்னா சர்க்கிள் போட்டு ஒரு டாட் வச்சு பார்க்க சொன்னேன். இப்போ என்னால அந்த பண்ணல அப்படின்னா மூச்சை வந்து கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சு கவனிக்கிறது தான் இருக்கிறதுலயே வந்து மிக சிறந்த மெத்தட். ஸோ உங்க மூச்சை கவனிக்க ஆரம்பிங்க. மூச்சை நீங்க கவனிக்க 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 உங்களால பல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நான் வந்து இங்க வந்து இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்ல விருப்பப்படல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட அனுபவம் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இத்தனை வருஷத்துல இட் ஹஸ் பீன் வெரி கிரேட் ஜேர்னி ஃபார் மீ. அதனால இத பண்ணுங்க, இத பண்ணா வந்துட்டு இந்த வழியில ஒரு பெரிய யானை வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்க அங்க உட்கார்ந்துட்டு யானைய எதிர்பார்த்துதான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அங்க உங்க பக்கத்திலேயே ரொம்ப அழகா ஒரு மயிலும் மானும் துள்ளி விளையாடிட்டு இருந்திருக்கலாம். அது உங்க கண்ணுக்கே படாது. அதை விட்டுட்டு நீங்க யானையை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களோட அன்னைக்கு உங்களோட லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு உங்களுக்கு அந்த மயில் உங்களுக்கு தரிசனம் தரதுக்காக வந்திருக்கலாம், அந்த மான் உங்களுக்கு தரிசனம் தரதுக்காக வந்திருக்கலாம். ஆனா நீங்க அதை மிஸ் பண்ணிட்டு நான் சொல்ற யானைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ண வேண்டாம் இங்க. சோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க உட்காருங்க, உட்கார்ந்து இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ண 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 யூ வில் ஸ்டார்ட் சீயிங் உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுறது, உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் இன்க்ரீஸ் ஆகுறது. சி உங்களோட இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எதுக்காக பண்றீங்க, எந்த நோக்கத்தோட பண்றீங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அந்த இன்டென்ஷனை செட் பண்ணிட்டு அதுக்கு வேண்டி நீங்க உட்காருங்க. அண்ட் அந்த கன்சிஸ்டன்டா பண்ணும்போது உங்களோட growth வந்து உங்களால பார்க்க முடியும். Hope I answered your question. Yes, any other question? இல்ல ப்ராப்பரா நாங்க கத்துக்கிட்டு பண்ணணும், இது வந்து நீங்களே உங்க 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 வீட்டுல பண்றது, ப்ராப்பரா கத்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட போய் சேர்ந்து ரேக்கி மாதிரி பயிற்சி கத்துக்கணும்னாலும் நீங்க கத்துக்கிட்டு நீங்க அதை பண்ணுங்க. அது வேற லெவல்ல உங்களுக்கு கொண்டு போகும். ஸ்பிரிச்சுவல் growth, ரேக்கி வந்து ஸ்பிரிச்சுவல் growth யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் அவைலபிள் டு மேன்கைண்ட். அது வந்து நீங்க பண்ண 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 உங்களுக்கே அதோட வித்தியாசம் எல்லாம் தெரியும். ஆனா ரெகுலரா நீங்க பண்ணணும். ஹலோ எனி அதர் சொல்லுமா. மேம் நான் பண்ணேங்க மேம், விளக்கு வச்சு இந்த மாதிரி பயிற்சி பண்ணேங்க மேம் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி. அது ஒரு எத்தனை நாளோ பண்ணேங்க மேம், ஒரு 30 நாள் பக்கமா பண்ணேன். நைட்ல வந்து டெய்லி 1/2 hour பண்ணேன். ஆனா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் சிதறல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்ததுங்க மேம். வந்து அக்குபஞ்சர் கிளாஸ் ஆன்லைன் எடுத்தாங்க. அவர் சொன்னார் இந்த மாதிரி விளக்கு வந்து நுனிய கவனிங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ரெட்டையா தெரியும், அப்புறம் மாறும் அப்படின்னு. அதான் பண்ணுங்க மேம் நானு. ஆனா வந்து எனக்கு வந்து அதை ரெகுலரா பண்ண முடியலைங்க மேம். தடங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு, ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுங்க மேம். லாஸ்டா வந்து எனக்கு வந்து அந்த மையத்துல வந்து எனக்கு வந்து எங்க சித்தப்பா முத நாள் இறக்குறாருன்னா எனக்கு அது தெரிஞ்சிச்சு. கண்ணீர் அஞ்சலின்னு அவர் போட்டோ போட்டு தெரிஞ்சிச்சுங்க மேம். அடுத்த நாள் காலையில அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னால அது செய்யவே முடியலைங்க மேம். அப்படியே தெரிஞ்சிச்சு, அவர் போட்டோ போட்டு கண்ணீர் அஞ்சலின்னு தெரிஞ்சுதுங்க மேம். அடுத்த நாள் நைட்டு தெரிஞ்சதுன்னா, நைட்டு 10:30 தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்து ஒரு 4 மணிக்கு போன் வந்துச்சு, இந்த மாதிரி அவர் இறந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. நல்லா இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னால அதை அட்டன் பண்ணவே செய்யவே முடியலைங்க மேம் அந்த பயிற்சி. Now see you are going through the growth, very beautiful. உங்களுக்கு இதுதான் ஒரு பயிற்சியை பண்ணும்போது யூ நீட் அ ப்ராப்பர் ஒரு குரு மூலியமா நீங்க பண்ணும்போது யூ வில் ஹேவ் லாட் ஆஃப் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு உங்களை ஒரு கை கொடுத்து கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகே, சோ ரொம்ப நல்லதுதான் நீங்க பண்ணது. திருப்பி ஒரு ஸ்ரத்தை எடுத்து பண்ணுங்க. எப்போதுமே வந்துட்டு ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும், அதுவும் நம்ம ஸ்பிரிச்சுவல் growthக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும்.
அது நீங்க போக போக, அதாவது உங்க ஒரு லெவல்ல இருந்து நீங்க இன்னொரு லெவலுக்கு நீங்க growth ஆகுறீங்கங்கிற அந்த கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹிண்ட்ரன்ஸ் வரும், பிரேக் ஆகும், எல்லாமே நடக்கும். அதையும் மீறி நம்ம வந்து ரெகுலரா பண்ணணும். அதையும் மீறி நம்ம சாதனை பண்ணணும். அந்த சாதகம் பண்ண 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 பண்ணதான் even more higher and higher. மறுபடியும் சிலதை repeat பண்ணுங்க. ஓகே மேம், ஓகே மேம். if certain things இருக்கு, அது வந்துட்டு ஒரு 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 லெவலுக்கு மேல வந்துட்டு, are you married ma? எஸ் மேம். எதுக்காக இந்த பயிற்சி எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? மேம் அக்குபஞ்சர் ஆன்லைன்ல கத்துக்கிட்டேங்க மேம். ம் அப்ப வந்து இது வந்து பயிற்சி பண்ணுங்க, உங்களுக்கு தொடு சிகிச்சை ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. நீடில் தேவையில்ல, இதை பண்ணீங்கன்னாவே நீங்க தொட்டாவே சரியாகும் அந்த மாதிரி சொன்னாங்க மேம். ம் அப்ப பண்ணாங்க மேம். ஆனா 3 நாள் அங்க அது போக முடியல என்னால. ம் அப்புறம் மறுபடியும் அதை அப்படியே விடவும் அப்படியே மறுபடியும் அதை செய்யவே இல்லைங்க மேம். ஓகே. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்க இருக்காங்களாமா? இருக்காங்க மேம். ஓகே. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, நான் ஜென்ரலா நான் எல்லாத்துக்குமே நான் சொல்றது, இந்த இந்த பூலோகத்துல நீங்க எல்லாம் ஒரு ஒரு காரியத்துக்காக பிறந்திருக்கீங்க. ஃபைன், உங்களுக்கான ஒரு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்கான ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா, நீங்க ஒவ்வொன்னும் இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் growthங்கிற பேர்ல வந்துட்டு நீங்க நிறைய வந்து பண்றீங்க. சந்தோஷம் தான் ஒரு பக்கம், நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எதுக்காக பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? இப்போ உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னா, நல்ல ஃபேமிலியில நல்ல சந்தோஷமா இருக்கணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும், நல்ல நிம்மதியா இருக்கணும், காரு வீடு பங்களான்னு வாழணும், இல்லையா? அதுக்காக நீங்க பண்றது, அதுக்காக நீங்க பண்ணுங்க. அது தவிர்த்து வந்துட்டு நீங்க ஓவரா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்துட்டு நீங்க பண்ணக்கூடியது, நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு கூட தெரியாம நீங்க வந்து நிறைய பயிற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதனால வந்த பின்விளைவுகளால வந்து ஜாயின் பண்றவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால நீங்க வந்துட்டு ஓகே, நான் மெடிடேஷன் இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங். நீங்க வந்துட்டு ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணும்போது அந்த பிராக்டிஸ்ல வந்துட்டு நீங்க உங்களோட இன்டென்ஷன் வந்து நீங்க ப்ராப்பரா வச்சுட்டு நீங்க பண்ணுங்க, சரிங்களா? அந்த இன்டென்ஷன் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அண்ட் ஆல்வேஸ் ஒரு உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்திங் நீங்க அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது உங்களுக்கு உங்களோட ஜேர்னில ஏதாவது நடந்தது அப்படின்னா, அதை வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணி உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கோங்க. ஏன்னா தான் தோன்றியா ஏதாவது பண்ணி இஃப் தேர் இஸ் சம்திங் எல்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அது சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் தாங்குற அளவுக்கு நீங்க ரெடியா இல்ல. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு சாதனை பண்ணும்போதும் சாதகங்கள் எல்லாம் பண்ணும்போதும் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்கு. சும்மா விளையாட்டா வந்துட்டு எந்த ஒரு இதையும் டக்கு டக்குன்னு பண்ணிடாதீங்க. சோ ரேக்கி மாதிரி இது வந்துட்டு லைக் ஈவன் லாமஃபரா நான் வந்து நிறைய பேர்த்த வந்து படிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா ரேக்கி வந்துட்டு குழந்தைங்கள்ல இருந்து எல்லாமே பண்றது சேஃப். ஆனா நீங்க பண்றது வந்துட்டு உங்களோட பிசிக்கல் லெவல், உங்களோட பாடி பெயின்ல இருந்து, உங்களோட பண கஷ்டம் ஏதாவது இருந்தா, உங்க வீட்டை வந்து சேஃப் கார்ட் பண்றதுக்கு, உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடுறதுக்கு, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடுறதுக்கு, பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இதை வந்து ரொம்ப சேஃபா யூஸ் பண்ணலாங்கிறதுனால ஐ சஜஸ்ட் பீப்புள் எல்லாத்தையும் இதில் வந்து கண்டிப்பா லேர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அது தவிர்த்து தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள் வந்து சிம்பிளா இப்போ ஒரு கான்சென்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் நான் பண்றேன், ஒரு ஞாபக சக்திக்காக மட்டும்தான் பண்றேன் அப்படின்னு பண்ற போது
அந்த லிமிட்டோட நீங்க பண்ணுங்க. ஒரு 2 minutes அந்த மாதிரி பண்ணுங்க. தட்ஸ் வை ஐ செட் அந்த 2 minutes டைமோட நிறுத்துங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய நேரம் ஓகே இத பண்ண சொல்லிட்டேன், இது சிம்பிளா தான் இருக்கு, அதனால நான் டெய்லி நான் நிறைய நேரம் பண்றேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அதோட விளைவுகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் விளைவுகள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அத தாங்கவும் முடியாது உங்களால. ஓகே, சோ வேற questions ப்ளீஸ். அப்ப சரி முடிச்சுக்கலாமா? மோகனப்பிரியா மேடம், உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைங்க சார், டவுட் இல்லைங்க சார், புரியுதுங்க சார். புரியுதுங்களா மேடம்? ஓகே ஓகே. ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி, நான் கேள்வி மட்டும் கேட்கிறேன். இப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, ஆமா. ஒருத்தவங்களுக்கு முடியாம, அந்த மாதிரி இப்போ ஒரு 10 கேஸ் இருக்கு. இப்ப எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி 10 பேருக்கும் கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது ஒரு ஆளுக்கு மட்டும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. So, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? சப்போஸ் உங்களை ரெஃபர் பண்ணி கொடுக்கலாமா, இல்ல நீங்க அதுக்கு சிம்பிளா என்ன மெடிடேஷன் மாதிரி என்ன சொல்ல? மெடிடேஷன் எல்லாம் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாம் இல்ல சார். நான் இதை வந்து பிராங்கா நான் சொல்லிடுறேன். ஹீலிங் மூலியமா வந்துட்டு அவங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹீலர் கிட்ட போக சொல்லுங்க. வெல், என்கிட்ட ரெஃபர் பண்றதா இருந்தாலும் நீங்க அந்த 10 பேர்த்தையும் ரெஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹீலிங் பண்ண பண்ண அவங்களோட வலி வந்துட்டு அவங்களுக்கு வந்து குறையிறது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு ஹீலிங் சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் அவங்க ஹீலிங் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்க அந்த கட்டத்தை விட்டு வெளியும் வந்திருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு எஸ், அவங்கள வந்து ரேக்கி வந்து அவங்கள வந்து பண்ண சொல்லுங்க. அது அவங்களுக்கு டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கீமோ பண்ணி இருக்கிறவங்க, கீமோக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தால், கீமோதெரப்பி பண்ணாம இப்போ வந்து கேன்சர் ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு இப்பதான் கண்டுபிடிச்சோம், இன்னும் நாங்க வந்து கீமோதெரப்பி பண்ணல அப்படின்னு இருந்தாங்கன்னா, இட் இஸ் வெரி குட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல ஹீலர் கிட்டயே வந்து பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட செல்ல வந்து ரீஜெனரேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நீங்க வந்து பண்ண உங்களோட செல் ரீஜெனரேட் பண்ணி அதை வந்து ரிவர்ஸ் பண்ணவும் முடியும். அது வந்து பண்ணி இருக்காங்க, அதனால நான் உறுதியா சொல்றேன். இன்கேஸ் கீமோதெரப்பி போய் நாங்க கீமோ எடுத்துட்டு இருக்கோம், அது கீமோ எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் பெயின் வந்து எங்களால தாங்க முடியல, அதனால வந்துட்டு வி நீட் ஹெல்ப் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு டெஃபினட்டா ரேக்கி ஹெல்ப் பண்ணும். ஆனா வந்து கீமோக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து 100% ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, கீமோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பெயின் ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா செல் ரீஜெனரேட் பண்றதுக்கு டெஃபினட்டா கஷ்டம். ஏன்னா அவங்க செல்ஸ் எல்லாம் கொண்டிருப்பாங்க. ரீஜெனரேட் ஆகணும்னா செல்ஸ் உயிரோடு இருந்தா தானே ரீஜெனரேட் ஆகும். கொன்னதுக்கு அப்புறம் வந்து ரீஜெனரேட் பண்றதுங்கிறது கஷ்டம். பட் கண்டிப்பா வந்து 60 to 70% வந்து அவங்களால வந்து பெனிஃபிட் பார்க்க முடியும், டெஃபினட்டா பார்க்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி யூஎஸ் யூகேல எல்லாம் வந்துட்டு ரேக்கி செஷன்ஸே வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா நீங்க வந்துட்டு சொல்லலாம். ஹீமோ வந்து ஒரே ஒரு சிட்டிங் வந்து முந்தா நாள் பண்ணிட்டாங்க. எவ்வளவோ சொன்ன பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க, ஹீலிங் கொடுக்கலான்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல கண்ணா, இட் இஸ் லைக் அது பண்றது இப்ப தப்பு கிடையாது. அவங்கள வந்துட்டு ஜஸ்ட் கோ ஆஸ்க் தெம், ஹீலிங் வந்து எடுத்துக்க சொல்லுங்க. பண்ணிட்டா ஒன்னும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன், அவங்களோட மென்டல் கண்டிஷன் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து டக்குன்னு வந்து அவங்க சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நம்ம வந்து சொல்ல முடியாது. மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ தேர், we must take it, but ask them to do healing. அவங்க பண்ணும்போது அந்த கீமோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே குறைக்கலாம். அது வந்து 80% வரைக்கும் கீமோட எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு குறைக்கலாம். அண்ட் அவங்க பெயின் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகுறத அவங்க வந்து பார்க்கலாம். ரொம்ப க்ரூஷுவலா, ரொம்ப கிரிட்டிக்கலா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா இருக்க மேடம் அப்படின்னு சொல்றத நான் நிறைய கேட்டிருக்கேன். அதனால நான் தைரியமா சொல்றேன், நீங்க வந்து சொல்லலாம்.
தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து ரொம்ப சூப்பரா வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்தீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல ஹைலைட்டா நம்ம சொல்லணும்னா, மேடம் மோகனப்பிரியா மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. அவங்களுக்கும் வந்து கொஸ்டின் நன்றி. பப்ளிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்துக்கலாம். ஏன்னா நம்ம மேடம் வந்து பாயிண்ட் அப் பண்ணலான்றாங்க. ஸோ அதனால வந்து நம்ம பாயிண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன வெளியே போற வேலை என்ன இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்களே திருப்பி வர்றவங்களா இருந்தால் ஐ திங்க் இவர் வந்து லேட்டா ஜாயின் பண்ணிட்டாரு. இட்ஸ் ஓகே. மாஸ்லாமணி சாரா சார் இருக்கீங்களா? இருக்காரு. குட். அவர் லேட்டா வந்து ஜாயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? ஆமா மேடம். ஓகே. அடுத்த டைம்ல இருந்து வர்றவங்க கண்டிப்பா வந்து உங்களோட ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வந்து வாயை திறந்து சொல்லணும். அப்படி வாயை திறந்து நீங்க சொல்லல அப்படின்னா நான் வந்து அடுத்த டைம்ல இருந்து நான் ஹீலிங் தரதை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகே. ஏன்னா உங்களோட பேசிக் இது இங்க இருந்தே ஆரம்பிக்குது. அதாவது உங்களோட செயல்பாடு இருக்கு இல்லையா, உங்களோட செயல்பாடு இங்க இருந்தே ஆரம்பிக்குது. சோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை ரிசீவ் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை பெரிய லெவலுக்கு நீங்க உங்க வளர்ச்சி பார்க்கணும்னு நினைக்கிறீங்கிறது நீங்க ஜட்ஜ் பண்ணிக்கணும் நீங்களே. சரிங்களா? அண்ட் கண்டிப்பா யாராவதுக்கு உங்களை விட கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுக்க முடிஞ்சா துணிமணி வாங்கி கொடுங்க. உங்க சக்திக்கு மீறி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க பண்ணிட்டே வாங்க. தான தர்மம் பண்ணிட்டே வாங்க. அது உங்களை மட்டும் இல்ல, உங்க தலைமுறையவும் அதுதான் காக்கும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். எஸ் சார், மாஸ்லாமணி சார். சரிங்க மேடம். பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். எல்லாரும் வந்ததுக்கு, உங்களோட டைம் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மேடம் வந்து மார்ச் 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்கு டைம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.